திங்களணி சடைப்பெருமான் பூசையாற்றி திருமதலுங் கடந்திட முன்னின்றான் யாவன் தங்குகடற்புவி வரைப்பின் நெடியோனாதி சகலருக்கும் ஊறு தவிர்க்கின்றான் யாவன் அங்கவன் மெய்ச்சரித முடிவேற்ப வேண்டி அவனடியே சரணாக அடுத்துளேற்கு மங்களசின் மயமதுர தமிழ்ச்செம்பாடல் வாரிமட மடை உடுத்து வளருமன்றே. வான விமானம் வையகத்தில் இறங்கிய கதை. ஐம்புலங்களையும் வென்ற செந்தன்மையாளர்களே, வனப்பு கொளிக்கும் தோப்புகள் கொண்ட மத்திய தேசத்தில் கெட்ட காலத்திலும் வள்ளல் தன்மை குன்றாத சகத்திரிபுரி என்னும் ஒரு பட்டணம் உண்டு. அதை சூரசேனன் என்று ஒரு அரசன் நீதி நெறி வலுவாமல் அரசாண்டு வந்தான். அவன் மூவகை ஆற்றல்களும் மூவகை சித்திகளும் உலக ஞானம், ஆத்ம ஞானம், பரமஞானம் என்னும் மூவகை அறிவுகளும் ஓதல் முதலான அறுவகை குணங்களும் சரிய கிரிய யோகமும் 4 பாதங்களும் அறம்பொருள் இன்பம் வீடு என்னும் 4 புருஷார்த்தங்களும் நிறைந்தவன். காமதேவனைப் போன்ற கட்டழகன் கற்பில் சிறந்தவளான சுசீலை என்னும் பத்தினியோடு அவன் இன்ப வாழ்க்கை நடத்தி தன்னிகரில்லா புகழோடு பகை வளராது வென்ற பேரரசனாக விளங்கி வந்தான். ஒரு நாள் அவன் ஐவகை துணையாளர்களும் பிரதானிகளும் புடைசூழ ராஜசபையில் சிம்மாசனத்தின் மீது அமர்ந்திருந்த போது கோடி சூரிய பிரகாசத்தோடு ஒரு விமானம் ஆகாய மார்க்கமாக வந்து வழிதவரை பூமியில் இறங்கிய ஓசையை கேட்டான். உடனே அவன் தன் சேவர்களை கூவி அழைத்து, தேவலோகத்திலிருந்து ஏதோ தெய்வ விமானம் ஒன்று பூமியில் இறங்கி இருக்கிறது, நீங்கள் விரைந்து சென்று அதன் விவரத்தை தெரிந்து கொண்டு வாருங்கள் என்று உத்தரவிட்டான். பிறகு அமைச்சர் பெருமக்கள் புடைசூழ தானும் புறப்பட்டு தன் குதிரை மீதேறி விமானம் இறங்கி இருக்கும் திசையை நோக்கி சென்றான். விமானத்தின் அருகில் நெருங்கியதும் அதன் மத்தியில் தெய்வேந்திரன் அமர்ந்திருப்பதை கண்டான். உடனே சூரசேன மன்னன் அளவற்ற வியப்போடும் ஆனந்தத்தோடும் அமராவதியை வணங்கி, தெய்வேந்திரரே, பூர்வ ஜென்மத்தில் நான் செய்திருக்கும் நல்வினை பயன்களினால்தான் தங்களை காணும் நட்பாக்கியம் எனக்கு கிட்டியிருக்கிறது. தாங்கள் விண்ணுலகத்தை விட்டு விலகி மண்ணுலகத்துக்கு நாடி வந்திருக்கும் காரணம்தான் என்ன, அதை அடியேனுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று வேண்டினான். சூரசேனா, தேவருலகில் என்னுடைய அரசவைக்கு ஒரு நாள் நாரத முனிவர் வந்திருந்தார். ஒரு அதிசயமான விஷயத்தை என்னிடம் கூறினார். அதாவது, பூலோகத்தில் புருசுண்டி என்ற பெயருடைய ஒரு மகான் கணேச பெருமானுடைய திருவருளை பெற்று தெய்வத்தன்மை அடைந்து சாரூபம் எனும் விநாயகரின் உருவத் தோற்றத்தை கொண்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். அந்த மகானை உடனே காண வேண்டும் என்ற ஆவல் என்னை உந்தி தள்ளியது. அதனால் தேவலோகத்தை விட்டு பூலோகத்திற்கு புறப்பட்டு வந்தேன். புண்ணிய புருஷரான புருஷுண்டி இருக்குமிடம் சென்று அவரை கண்குளிர தரிசித்து அவர் திருவடிகளில் வணங்கி வழிபட்டு மீண்டும் தேவலோகத்திற்கு விமானத்தில் புறப்பட்டேன். என் விமானம் இந்த இடத்திற்கு நேராக வந்தபோது மகாபாவியான குஷ்டரோகி ஒருவனின் பார்வை இதன் மேல் பட்டுவிட்டது. அதனால் இவ்விமானம் வழிதவரை தரையில் இறங்கிவிட்டது. இந்த நகரத்தில் ஒருவன் சங்கட சதுர்த்தி விரதம் அனுஷ்டிக்கிறான். அவன் ஒருவனால் தான் இந்த விமானத்தை பூமியை விட்டு எழுப்பி மறுபடியும் ஆகாயத்தில் செல்ல முடியும் என்றான் தெய்வேந்திரன். சூரசேன ராஜன் மிக வியப்படைந்து, அமரேசா, தேவர்களின் தலைவரான தாங்களே தலைவணங்கத்தக்கவரான அந்த புருசுண்டி என்பவர் யார்? அவர் என்ன குலத்தைச் சேர்ந்தவர்? அவர் செய்த தவங்கள் என்னென்ன? அவை அனைத்தையும் தயவு செய்து எனக்கு தெரிவிக்க வேண்டும். புரவலனே, தண்டகாரண்யம் என்னும் வனத்திலே திருமகளின் கடைக்கண்ணால் செல்வ வளம் கொளிக்கும் தந்தூரம் என்ற பழமையான ஒரு நகரம் இருக்கிறது. அந்த நகரத்தின் அருகில் வேடர்கள் தங்கி வாழும் வேடச்சேரி என்று உண்டு. அந்த சேரியில் ஆலகால விஷயத்தை விட மகா கொடியவனான விப்ரதன் என்ற ஒரு வேடன் வசித்து வந்தான். அவன் ஒரு வழிப்பறி கொள்ளைக்காரன். அந்த விப்ரதன் எப்போதும் எந்த இடத்திலும் புகுந்து தன் கண்ணில் தட்டுப்படும் வழிப்போக்கர்களில் ஒருவரை கூட விடாமல் வழிமடக்கி கைப்பொருளை பிடுங்கி கொள்ளாமல் தப்பி போக விட மாட்டான். ஒரு நாள் அவன் நடமாட்டம் இருக்கும் இடத்தின் வழியாக அந்தணன் ஒருவன் வேகமாக சென்றான். அவனை கண்டதும் வேடன் தரக்கின்ற நல்ல வேட்டை கிடைத்ததென உற்சாக வரி கொண்டு அவனை பின்தொடர்ந்தான். உடனே அந்தணன் பயமடைந்து தலைதறிக்கும் வேகத்தில் நெடுந்தூரம் ஓடினான். வேடனும் அவன் பின்னால் விரைந்து ஓடி சென்று அவனை பிடிக்க முடியவில்லை.
அதனால் வேடன் அவனை பிடிக்க முடியவில்லை. அதனால் வேடன் மனம் வருந்தி திரும்பி வரும் வழியில் அந்த வனத்தினுள் விநாயகமூர்த்தியின் கோயிலையும் தீர்த்தத்தையும் கண்டு அங்கு களைப்பாறலாம் என்று நினைத்து அதை நெருங்கிச் சென்றான். தன் உடம்பின் வெட்கையும் வியர்வையும் தீர்வதற்காக அங்குள்ள விநாயக தீர்த்தத்தில் நீராடி தாகந்தீர குளிர்ந்த நீரை அள்ளி குடித்துவிட்டு கரையோரமாக இருந்த ஒரு மரநிழலில் தங்கி இளைப்பாறலானான். அச்சமயம் தபச்சீலரான முட்கள முனிவர் அந்த வழியாகச் சென்றார். அவரை பார்த்தவுடன் வழிப்பறி வேடன் தன் வழக்கப்படி தன் கொடுவாளை உருவிக்கொண்டு பாய்ந்து அவரை வெட்டி கொள்ள முயன்றவனாக தன் வாளை ஓங்கினான். உடனே முட்கள முனிவர் அவ்வேடனை தம் கண்களினால் கூர்ந்து நோக்கினார். அவருடைய அப்பார்வையின் சக்தியால் விப்பிரத வேடனும் கத்தியும் அவனது அறிவீனமும் ஏராளமான தீவினைகளும் அவனிடமிருந்து விலகி பறந்து அவனுக்கு அப்போதே மெய்ஞானமும் உண்டாயிற்று. அவன் அம்முனிவருடைய பாதங்களில் விழுந்து பணிந்தெழுந்து, சுவாமி, இந்த தீர்த்தத்தில் நீராடிய புண்ணியத்தினாலும் தங்களுடைய பார்வையின் தீட்சண்யத்தாலும் நான் புரிந்திருக்கும் பாவகாரியங்கள் எல்லாம் நீங்கிவிட்டன. நற்கதை பெற வேண்டும் என்னும் உண்மை ஞானமும் என் மனதில் தோன்றிவிட்டது. அதற்கு தாங்களே எனக்கு வழிகாட்டி காத்தருள வேண்டும். உலகப்பற்றும் என்னை விட்டு ஒளிந்து விட்டது. மகா ஞானிகளும் பெரியோர்களும் தீயவர்களை நேசிப்பதில்லை என்றாலும் அவர்களின் பார்வையாலேயே தீயவர்களும் நன்மை பெறாமல் போவதில்லை என்று கூறி நெஞ்சு நெகிழ்ந்து மனமுருகி பலவாறாகவும் துதித்து முனிவரின் கால்களை விடாமல் உடம்பு பிடிபோல் பிடித்து கொண்டு தரையிலே கிடந்தான். அவன் தீவினையாளன் என்றாலும் சரணடைந்தவனை காப்பதே தர்மம் என்ற முட்கள முனிவர் நினைத்தார். விநாயகப் பெருமானின் திருநாமத்தை அவனுக்கு உபதேசிக்க விரும்பி சீக்கிரமே நீராடி விட்டு வரும்படியாக கூறினார். விப்பிரதனம் அவ்வாறே நீராடி விட்டு வந்தான். முட்கள முனிவர் அவன் தலைமீது தம்முடைய கையை வைத்து ஓம் கணேசாய நம என்னும் மகா மந்திரத்தை அவனுக்கு உபதேசித்தார். பிறகு அவர் ஒரு காய்ந்த கொம்பை நட்டு, அன்பனே, இந்த தடிக்கு நாள் தவறாமலும் நேரம் தவறாமலும் தண்ணீர் விட்டு அது துளிர்க்கும் வரையில் அதன் அருகிலேயே இருந்து கணேச பெருமானின் பாத கமலங்களை உள்ளத்தில் இருத்தி நாம் உபதேசித்த மகா மந்திரத்தை ஜெபித்து வந்தீர்களேயானால் சகல சௌபாக்கியங்களும் சித்திகளும் உன்னை வந்தடையும். சில நாட்களுக்கு பிறகு நானும் இங்கு வருவேன் என்று சொல்லி தமது ஆசிரமனுக்கு திரும்பினார். விப்பிரதன் மற்றற்ற மகிழ்ச்சி பெருக்கோடு முட்கள முனிவர் கூறி அருளியபடியே அந்த உயர்ந்த கொம்பிற்கு வேலை தவறாமல் தண்ணீர் வார்த்து அதன் அருகில் இருந்த விநாயகமூர்த்தியை மனதில் தியானித்து தாம் உபதேசம் பெற்ற மந்திரத்தை ஜபித்து வந்தான். இவ்வாறு 1000 வருட காலம் இடைவிடாமல் அவன் ஜபித்து வரும்போது அந்த உயர்ந்த கொம்பு தளிர்விட்டு புஷ்பித்தது. அப்போது முட்கள முனிவரும் அங்கு வந்து விப்பிரதனுடைய மனோதரத்தை பார்த்து, ஐம்புலன்களையும் வேறு அறுத்த தபசீலர்களுக்கு கூட இப்படிப்பட்ட மனோதரம் வாய்ப்பது அசாத்தியம் என்று நினைத்து ஆச்சரியப்பட்டு பெருமகிழ்ச்சி அடைந்தார். தமது கமண்டலத்தில் உள்ள தண்ணீரை வீசியதும் பறவை கூட்டங்கள் பறந்தோடி போவதைப் போல விப்பிரதன் பற்பல ஜன்மங்களிலும் செய்திருந்த தீவினைகள் பாவங்கள் எல்லாம் பறந்தோடி விட்டன. தளிர்த்து பூத்திருக்கும் கொம்பினைப் போல முட்கள முனிவர் புருவ மத்தியில் துதிக்கை தோன்றி கணேச பெருமானின் திவ்ய தோற்றத்தை பெற்றான். பிறகு முட்கள முனிவர் அவனை கட்டி அணைத்து கொண்டு விநாயகப் பெருமானின் ஏகாட்சர மந்திரத்தை உபதேசித்தார். பிள்ளா, இப்போது நீ பெற்றிருக்கும் இந்த உருவத்தோடு ஒரு கல்பகாலம் வரையில் வாழ்ந்து வருவாய். உன்னால் நீர் வார்த்தை தளிர்த்து மணந்திருக்கும் இந்த மரம் கற்பக விருட்சமாக மாறட்டும் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றார். உடனே அந்த மரம் கற்பக விருட்சமாக மாறி அவர்கள் விரும்பியதையெல்லாம் வாரி வழங்கி கொடுத்து வந்தது. சாந்தத்தின் புறப்படமாகி விநாயகப் பெருமானின் பாதக்கமலங்களை விப்பிரதன் வணங்கி வழிபட்டு தன் புருவங்களின் நடுவில் துதிக்க தாங்கி இருக்கும் பேற்றினால் புருசுண்டி என்று பெயர் பெற்றான். முட்கள முனிவர் உபதேசித்த ஏகாட்சர மந்திரத்தை 1000 வருஷ காலம் அவன் ஜெபித்து கொண்டு வந்தான். அவனுடைய பக்திக்கு இறங்கி விநாயகப் பெருமான் வானவடியில் காட்சியளித்தார். அதை கண்டதும் புருசுண்டி ஆடிப்பாடி மகிழ்ச்சி பெருக்கோடு தனது கைகளையும் தலைக்கு மேல் கூப்பி வணங்கி பலவராகவும் தோத்திரம் செய்தான். மகா கணபதி மனமு வந்து, அன்பனே, நீ விரும்பும் வரங்களை கேள், தருகிறேன் என்று திருவாய் மணந்தார்.
அவரை புருஷனை மீண்டும் மீண்டும் வணங்கி எழுந்து, ஐயனே, அடியேன் தங்களுடைய மேலான கருணையினால் தேவர்களாலும் பெறுவதற்கரிதான சகல சௌபாக்கியங்களையும் பேரின்பத்தையும் எளிதில் அடைந்து விட்டேன். மேலும் தங்களுடைய தோற்றத்தையும் பெற்றேன். இனி எனக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் தங்களுடைய திருவடிகளை தவிர வேறு என்னவாகத்தான் இருக்க முடியும் என்றார். பக்தனை, நீ விரும்பும் திருவடி பாக்கியத்தை பெறுவதற்கு வேதாகம புராணங்களில் 4 உபாயங்கள் கூறப்பட்டிருக்கின்றன. அவை சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்னும் சொல்லப்படும். அவற்றை கடைப்பிடித்து ஐம்புலன்களை அடக்கி ஒருமுகமாக என்னை தியானித்து என் திருவடிகளில் வந்து சேர்வாயாக என்று கூறி அருளி மறைந்தார். சரியை, விடியற்காலத்தில் ஆலயத்திற்கு சென்று திருவரகிடுதல் முதலான திருப்பணிகள் புரிதல், வழிபாடு, ஏற்றல், புண்ணிய நீராடல், பெரியேற போற்றுதல், நீத்தார் கடன் முதலின செய்தல், விருந்தோம்பல், சுற்றம் தழுவுதல், அறவழியின் பொருளீட்டல், மனைவியோடு மனமொத்து நடுநிலைமையோடு இல்லற நடத்தல், நற்குணங்கள் வளர்த்தல், இவற்றை மேற்கொண்டவர்கள் சாலோக பதவியை பெறுவார்கள். அதாவது இறைவனை அடைந்திருக்கும் பதவியை பெறுவார்கள். கிரியை, பூஜை, மந்திரம், ஜந்திரம், ஜபம் முதலியன இவற்றால் சாமீப பதவியை, அதாவது இறைவன் அருட்கற்பாட்சத்தை அடையலாம். யோகம், யமம், நியமம், ஆதனம், பிரணாயாமம், பிரத்தியாகாரம், தாரணை, தியாகம், சமாதி எனப்படும் 8 யோகங்களாகும். இதனால் சாரூப பதவியை, இறைவன் உருவமடைதலை பெறலாம். ஞானம், குருமுகமாக தீட்சை பெற்று வஸ்துத்திரயம், பதிபசுபாசம், தத்துவத்திரயம், ஆன்ம தத்துவம், வித்யா தத்துவம், சிவதத்துவம் 3 ஞானம் முதலியவற்றை பெற்று சாயுச்சிய பதவியை, இறைவனோடு 2 கலந்திருக்கும் தன்மையை அடையலாம். இவ்வாறு சூரசேன ராஜனுக்கு தெய்வேந்திரன் சொல்லி முடிந்ததும் அரசன் பெருவியப்பை அடைந்தான். தெய்வேந்திரரை, இந்த நகரத்தில் சங்கட சதுர்த்தி விரதத்தை அனுஷ்டிக்கும் ஒருவரால் தான் இந்த தெய்வீக விமானம் மீண்டும் வானத்தில் எழும்பி தேவலோகத்தை அடையும் என்று கூறினீர்களே, அந்த விரதத்தின் பெருமைகளையும் எனக்கு கூற வேண்டும் என்று சூரசேனன் விண்ணப்பித்தான். அதற்கு இந்திரனும் மனமும் வந்து கூறலானான். திங்களனி சடப்பெருமான் பூசையாற்றி திருமதிலும் கடந்திர முன் நின்றான் யாவன். தங்கு கடற்பு விவரப்பின் நடியோனாதி சகலருக்கும் ஊறு தவிர்க்கின்றான் யாவன். அங்கவன்மை சரித மொழிபெயர்ப்ப வேண்டி அவனடியே சரணாக அடுத்துளேற்கு மங்களசின் மயமதுர தமிழ்ச்செம்பாடல் வாரி மடமடை உடுத்து வளரும் அன்றே.